ஷலோம் ஷலோம் ஷலோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க இருக்கிற பகுதி 2 நாளாகமம் 8வது அதிகாரம். நாம் அனைவரும் நாம் சேர்ந்து தியானிப்போம். நம் கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட உடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நேரடியாய் வந்தவர்களும் ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதிங்க. இந்த வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்கள் வெளிப்படையாய் நீங்கள் பேசுங்க. அப்பா, என்னுடைய மாம்சமானது ஆண்டவரை ஒன்றும் புறப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை ஆளுகை செய்யுங்க. உங்கள் வார்த்தைகள் மாத்திரம் எங்கள் மத்தியில் கடந்து வருவதாக. அப்பா, இந்த நாளில் உங்கள் வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமம் 8வது அதிகாரம். இதில் மொத்தம் 18 வசனங்கள் உள்ளது. நான் அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். நியூ ஜெனரேஷன் டு பில்ட் டெம்பிள் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். புதிய தலைமுறை தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவர் மகிமையை காண வேண்டும் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். இதோடைய இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோன்னா, நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி தொழுது கொண்டான். அங்கு சாலமோனுடைய பவர்ஃபுல்லான ஜெபத்தையும் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளும் ஆண்டவர் சில காரியங்கள் எச்சரிப்பாய் அவர் பேசினதையும் நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இந்த வசனம் போடப்பட்டிருக்கிறது, முழுமையாக தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது என்று இந்த 8வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த 2 நாளாகமம் 1லிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அது மாத்திரமல்லாமல் அவர் அநேக காரியங்களை செய்தார். வெண்கல பலிபீடத்தை கட்டினார். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைத்து தேவனை தொழுது கொண்டார். பிரதிஷ்டை செய்தார்கள். அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த அதிகாரத்தில் தேவனுடைய அங்கீகரிப்பின்படி இந்த 8வது அதிகாரத்தில் தான் தேவன் ஆலயத்தை கட்டி முடித்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் பார்க்க போகிறோம். சாலமோன் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அவர் செய்தார், அவர் ஆலயத்தை கட்டினது மாத்திரம் அல்ல, அவர் எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை அவர் ஒரு நிர்வாகத்தை அவர் செய்தார் என்பதையும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா முதலாவது அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மிகவும் அவசியம். அதில் எப்படி சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை வேலையில் அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுடைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த சாலமோன் பார்த்தீங்கன்னா சகலத்திலும் கற்று தேர்ந்தவராக இருந்தார். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேயும் அவர் வல்லவராக இருந்தார். நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுகிற ஒரு நபராக இருந்தார். அடுத்தது ஸ்பௌஸ்னல் ரிலேஷன்ஷிப், அதாவது திருமண உறவை எப்படி அவர் மெயின்டைன் பண்ணார், இதெல்லாம் பற்றி இந்த அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் சாலமோன் எல்லாவற்றையும் ஒழுங்காய் அவர் செய்து எல்லாவற்றையும் அந்தந்த படி, அந்த ஆர்டர் படி எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்பதை போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாலமோன் எழும்பி யெகோவா தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். அவருடைய தகப்பனாகிய தாவீதுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தாவீதனுடைய தரிசனத்தை அவர் நிறைவேற்றினார். அதனால தான் அவர் ஒரு பெரிய பெருக்கத்தை பார்த்தார் என்பதை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை சாலமோனை போல எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இந்த கடைசி காலத்துக்குரிய சாலமோன்களாய் நாம் எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். நம்மளுடைய தகப்பன் விட்டு சென்ற அந்த பணி, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பணியை நம்மளுக்கு விட்டு சென்றிருக்கிறார், பிரதான கட்டளையை நம்ம செய்ய வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுரை கூறியிருக்கிறார். நம்ம அந்த பிரதான கட்டளையை கை கொண்டு நாம் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய
கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்படிக்கு நம்ம உபதேசம் பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பெருக செய்ய வேண்டும். அதுதான் நான் தலைப்பு கொடுத்தேன். புதிய தலைமுறை தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவர் மகிமையை காண வேண்டும். நாம் தான் அந்த புதிய தலைமுறை. ஹல்லேலூயா. நம் தேவனுடைய ஆலயம் என்றால் அவருடைய ராஜ்யம் என்றும் கூறலாம். பிசிக்கலான ஆலயம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ராஜ்யத்தை நாம் கட்டி தேவனுடைய ராஜ்யம் பெருகுவதை கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அதற்காக தான் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எங்கேயோ நம்ம புற ஜாதியாய் நம்ம வாழ்ந்திருந்தோம் இல்லையா, வேற மதத்தை சேர்ந்திருந்தோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பெரிதான கிருபையினால நம்மை அவர் அழைத்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி அவருடைய பணி செய்யும்படிக்கு நம்மளுக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். காரணம் அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நம்ம 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கும்போது சாலமோன் ஆலயத்தை கட்ட துவங்கினான். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா மோரியா மலையில் தாவீதுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டப்பட்டது என்பது போடப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அதோடைய லென்த் 60 கியூபிட்ஸ், அதோடைய பிரெத் அகலமும் அதனுடைய நீளமும் பார்த்தீங்கன்னா நீளம் 60 முழமும் அகலம் 20 முழமாய் செய்யப்பட்டிருந்தது. முழுவதும் தங்கத்தாலே அந்த ஆலயம் செய்யப்பட்டதாய் இருந்தது. அடுத்தது 2 நாளாகமம் 4வது அதிகாரத்தில் பார்த்தா சாலமோன் அந்த ஆலயத்துடைய பணிகளை அவர் ஒன்னொன்னா அவர் செய்து கொண்டிருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஆலயத்தை ஃபர்னிஷ் பண்ணாரு. அடுத்தது வெண்கல பலிபீடத்தை கட்டினாரு. 2 நாளாகமம் 5வது அதிகாரத்தில் அந்த ஆலயத்துக்குரிய பணிகள் எல்லாம் நிறைவேறினது என்று. 6வது அதிகாரத்தில் சாலமோன் அவர் ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்தை செய்கிறார். நமக்கு தெரியும், ஆண்டவரே இந்த ஆலயத்தில் யாராவது ஜெபம் செய்தா உம்முடைய மக்களுடைய பாவத்தை நீங்க மன்னித்து நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. எதிரிகளால் நொறுக்கப்பட்டிருந்தா இந்த ஆலயத்திற்கு ஜெபிக்கும் போது உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்த வண்ணமா இருக்க வேண்டும் என்று சாலமோன் விண்ணப்பம் செய்தாரு. நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் 2 நாளாகமம் 7வது அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த பதிலை நம்ம பார்த்தோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் விட்டு மனம் திரும்பி என்னுடைய முகத்தை தேடினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று. இன்றைக்கு ஆண்டவர் எல்லா பணியும் சாலமோன் முடித்தது நிமித்தம் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. 1லிருந்து 16 வரைக்கும் ஒரு பகுதிகளாய் நான் பிரிக்கிறேன். ஃபவுண்டேஷன் ஆஃப் காட் அண்ட் எக்ஸ்பேண்ட் அண்ட் டு க்ரோ. தேவ ராஜ்யத்தின் அஸ்திவாரம் வளர்ந்து பெருக வேண்டும் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். 17 மற்றும் 18வது வசனம், காட் பிளஸ் சாலமோன் கிரேட்லி ஆஃப்டர் ஒர்க் கம்ப்ளீஷன். தேவ பணி நிறைவேறின பின்பு கர்த்தர் சாலமோனை மிகுதியாய் ஆசீர்வதித்தார் என்கின்ற தலைப்பை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம முதல் 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதல் வசனம் எப்படியாய் போடப்பட்டிருக்கிறது? சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் கட்ட 20 வருஷ காலம் சென்ற பின்பு. முதலாவது சாலமோன் எதை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக அவர் ஆர்கனைஸ் பண்ணுறாருன்னா கர்த்தருடைய ஆலயத்தை முதலாவது அவர் கட்ட பிரயாசம் படுகிறார். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னது போல தாவீதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே தரிசனம் கொடுத்திருந்தாரு. ஆனால் தாவீதை ஆலயம் கட்டக்கூடாது என்று சொன்னார். காரணம் அவருடைய கைகள் ரத்தம் படிந்த கைகளாக இருந்துச்சு. அதனால உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய உன்னுடைய மகன் சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதனால சாலமோன் தன்னுடைய தகப்பனுடைய தரிசனத்தை பின்பற்றி முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவர் பிரயாசப்படுகிறார். தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவர் எல்லாவற்றையும் பெஸ்டானது அவர் பண்றாரு. இன்றைக்கும் கூட நாம் முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்ட நாம் பிரயாசப்படுகிறோமா, இல்லை அவருடைய ராஜ்யத்தை கட்ட நாம் பிரயாசப்படுகிறோமா? மத்தேயு 6:33 இப்படியாய் சொல்லுகிறது, முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பெருகும்படிக்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க
எங்கே பார்த்தாலும் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து பெருகி கொண்டிருக்கிறது, பாவம் பெருகுது. ஆனால் அவருடைய ராஜ்யம் பெருகுவதற்கு நாம் என்ன முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பணியை நாம் தொடர்ந்து செய்யும் போது அவருடைய ராஜ்யம் வளரும் போது ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நம்ம முதலாவது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை நம்ம கொடுக்க வேண்டும். பின்பாக எல்லா காரியங்களையும் நாம் செய்யலாம். சாலமோனும் அப்படி தான் பண்ணார். முதலாவது தேவனுடைய ஆலயத்தை கட்டின பிறகு தன்னுடைய அரண்மனையை கட்டினாராம். மொத்தம் 20 வருடங்கள் அது சென்றது. அடுத்த பகுதி, ஈராம் வந்து தனக்காக கொடுத்த பட்டணங்களை சாலமோன் கட்டினான். முதலாவது வந்து சாலமோன் அநேக பார்த்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி போல ஹீரான் வந்து இந்த உதவிலாம் செய்யும் போது தீரு தேசத்து ராஜா வந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனையோ பணியாளர்களை அனுப்பினார். தேவையான பார்த்தீங்கன்னா அந்த ஃபிர்ட்ரி தேவதாரு மரங்களை எல்லாவற்றையும் அந்த ஈராம் வழங்கினார். அதனால் சாலமோனும் வந்து அவங்களுடைய ஆட்களுக்கு அநேக வெகுமதிகளை அனுப்பினார், அநேக வருமானங்களை கொடுத்தார். கடைசியில் இந்த ஈராம் வந்து பார்த்திங்கன்னா 20 பட்டணங்களை சாலமோனுக்கு என்று தருகிறார். ஆனால் அந்த 20 பட்டணங்கள் பார்த்திங்கன்னா நல்ல பட்டணம் கிடையாது, பாழான பட்டணங்கள் தான், இடிந்து போய் காணப்படுகிற பட்டணங்கள் தான் அது. ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்த அந்த பட்டணத்தை சாலமோன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம். 3-5 வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். ஹீராம் கொடுத்தது என்ன? பாழான பட்டணங்கள் தான், இடிந்து போய் காணப்படுகிற 20 பட்டணங்களை கொடுத்தாராம். ஆனாலும் கூட சாலமோன் யோசிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசிக்கிற விதமாய் இருந்தது. ஹல்லேலூயா. காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் பார்த்தாரு. நம்மளுடைய கண்ணோட்டம் வந்து ஒருவேளை நம்ம பார்த்தோம், ஐயோ அது இடிந்து போன பட்டணமா இருக்கே, அது வந்து குடியேறுவதற்கு நல்ல பட்டணம் கிடையாது, வேற எங்கேயாச்சும் போயிடலாம். நம்மளுக்கு கூட தெரியும் ஆதி ஆகமம்ல ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு சண்டை வரும்போது, சண்டை கிடையாது, அவங்க 2 பேருடைய மந்தை மேய்ப்பர்கள் வந்து அவங்க ஒன்றாய் இணைந்து தன்னுடைய ஆடுகளை மேய்க்கக்கூடாதபடிக்கு ஒரு காலம் நேரிட்ட போது லோத்தை பார்த்து பிரிந்து போன போது அவர் என்ன பண்ணுறாரு? அந்த சோதோம் கோமோராவை தேர்ந்தெடுக்கிறார். பார்க்கறதுக்கு ஏதேன் தோட்டத்தை போல இருக்குன்ட்டு அதை சூஸ் பண்ணுறாரு. ஆனால் ஆபிரகாமோ ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவருடைய ஆலோசனைகளை கேட்டு பின்பற்றுகிறார். ஆபிரகாமுடைய கண்ணோக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது. அது போலதான் இங்க சாலமோன் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பார்வையிலிருந்து அவர் பார்க்கிறார். இந்த தேசங்கள்லாம் பாழாய் கிடக்கிறதே, இதை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், எப்படி நம்மளுடைய ஜனங்களை அதில் வந்து குடியேற வைக்கலாம், எப்படி அவர்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யலாம் என்று தேவன் யோசிக்கிற விதமாய் அவர் யோசிக்கிறார். அவர் எழும்பி என்ன பண்ணுறார்னா அதை கட்ட ஆரம்பிக்கிறார். ஏசாயா 61:4 வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் அந்த சாலமோன். ஹல்லேலூயா. இடிந்து போய் கிடக்குது, அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. தேவனுடைய பார்வையிலிருந்து நம்ம பார்க்க வேண்டும். அதை எப்படி நம்ம பெஸ்ட்டாக அதை மாற்றலாம், எப்படி அதை ப்ரெஷியஸாக மாற்றலாம்னு நம்ம யோசிக்கும் போது கர்த்தர் புதிய புதிய ஆலோசனைகளை அவர் கொடுப்பார். இந்த சாலமோன் என்ன பண்ணாரா? இடிந்து போனதையெல்லாம் அவர் கட்டி நிர்மூலமானதை எடுப்பித்து அங்கு தலைமுறைகள் குடியேறும்படிக்கு ஆண்டவர் வந்து அவர் கொடுத்த தரிசனத்தின்படி அதை புதிதாய் மாற்றினார். ஹல்லேலூயா. நாம் எழும்பும் வரை கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. அதனால இன்றைக்கு ஆண்டவர் நம்மை சாலமோனை போல எழும்ப சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கு எழும்பும் போது எத்தனையோ கிராமப்புறங்கள்ல ஆண்டவரை பற்றி அறியாத தேசங்களை நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லும் போது அந்த கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அந்த பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த சாலமோன் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சாலமோன் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பர்சனாக இருந்தார். எல்லாவற்றையும் எப்படி வந்து கையாள வேண்டும் என்பது அவருக்கு இருந்தது. அவர் சில பட்டணங்களையும் அவர் கட்டுகிறார். அதோடைய பெயர்கள் எல்லாம் நம்ம வாசித்தோம். ஆமோத் தேசத்துடைய ரஸ்துகள் பட்டணங்களை அவர் கட்டினார், மேல் பெத்தோரை கட்டினார், கீழ் பெத்தோரை கட்டினார். அதற்கு தேவையான கதவுகள் தாழ்பால்கள் எல்லாம் போட்டு அரணான பட்டணமாக மாற்றினார்.
ஏன் இதெல்லாம் கட்டணும், ஏன் இந்த அடிஷ்னல் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சாலமோன் ஆலயத்தை கட்டினார், கரெக்டு, அவருடைய வீட்டை கட்டினார், இதெல்லாம் ஏன் கட்டணும்னு பார்த்தா அவர் தன்னுடைய ஜனங்களை பற்றியும் அவர் யோசிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய கரத்தில் ஆண்டவர் சில ஆடுகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள், இல்லை நம்மளுடைய செல் குரூப்பில் நம்மளுடைய மக்களை கொடுத்துருக்கலாம். நம்ம அவங்களுக்கு கேர் பண்ணுறோமா, அவங்களுக்காக சில முயற்சிகளை எடுத்து அந்த ஆடுகளை பராமரிக்கிறோமா, இல்லை எப்படியாச்சும் போட்டோன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோமா? இன்றைக்கு நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை, அந்த பொறுப்பை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம கையாள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்பர். அந்த இடத்துல தான் பெரிய பெரிய வியாபாரங்கள்லாம் நடக்கும். ஒருவேளை சாலமோன் இதெல்லாம் கட்டலைன்னா அந்த ஹார்பர் ஸ்டேஷன் அன்றைக்கு இருந்திருக்காது, பெரிய வியாபாரம்லாம் செஞ்சிருக்க முடியாது. ஹீராம் அனுப்பின அந்த கப்பல் வழியாய் வந்த அந்த ஓபேருடைய தங்கங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த கடல் மார்க்கமாய் தான் நடந்துச்சு. அதனால் இந்த பட்டணங்களை எல்லாம் அவர் கட்டி எல்லாவற்றையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் சாலமோன் தன்னுடைய ஸ்தானத்தில் பலன் அடைந்து கொண்டே இருக்கிறார். காரணம் அவருடைய தகப்பனுடைய தரிசனத்தை பின்பற்றினது நிமித்தம். இன்றைக்கும் கூட நாம் நம்மளுடைய ஸ்தானத்தில் பலப்பட வேண்டும் என்றால் நமக்கு முன்னோடிகளாய் இருக்கிற நம்முடைய ஊழியக்காரர்களுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒருவேளை அவங்களுடைய விஷனை நம்ம பின்பற்றாமல் நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருந்தோம்னா நம்ம தப்பான வழியில் போய் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த தரிசனம் என்ன? சங்கீதம் 2:8, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக கொடுப்பேன்னு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்துக்கு நேராக நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் அவர்கள் தேவ ராஜ்யத்தின் பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நம்ம தோள் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு நாம் எழும்புகிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இந்த தரிசனத்துக்கு விரோதமாக ஏதாவது செயல்பட்டு கொண்டிருந்தா நம்ம தப்பான ட்ராக்ல போய் கொண்டிருக்கோம் அப்படின்ற அர்த்தம். நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம அலைனாக வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் செய்கிற அந்த ஊழியத்தில் நம்மளுடைய தோள்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சாலமோன் அதனால தான் அவனுடைய ஸ்தானத்தில் அவன் மிகுதியாய் பலப்பட்டான். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நம்ம வாசிக்க கேட்போம். சாலமோன் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒர்க்கை பண்ணாரு, இப்போ ஹியூமன் ரிசோர்ஸஸ் உடைய ஒர்க்கையும் பண்ண போறாரு. அதாவது மனிதர்களுடைய பிரச்சனையும் அவர் டீல் பண்ண போறாரு. இங்கே நம்ம பார்த்தோம் சில அந்நியருடைய பெயர்கள்லாம் போடப்பட்டு இருக்கிறது. நம்மளுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது அங்கிருந்த சில ஜாதியார், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபுசியர் இவங்கெல்லாம் இருந்தாங்களாம். அதில் கொஞ்சம் பேரை துரத்தி விட்டாங்க. ஆனால் இந்த ஜாதிகள் மக்கள்லாம் அங்கேயே தான் இருந்தாங்க. அதனால் சாலமோன் அவங்கள யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு. எப்படி அந்த ஜனங்களை ஆண்டவருடைய பணிக்கென்று பயன்படுத்தலாம் என்று சாலமோன் யோசிக்கிறாரு. அப்போ தேவ ஆலயத்தை கட்டும் போது இந்த ஜனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பணியை செய்யும்படிக்கு இந்நாள் வரைக்கும் பகுதி கட்ட செய்கிறவர்களாய் அவன் மாற்றுகிறான். அப்போ நம்மை சுற்றியும் கூட கர்த்தர் பிறமொழி பேசுகிற மனிதர்களை ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அவங்கள நம்ம எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று பயன்படுத்தலாம் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கொடுத்த தரிசனத்தின் படிக்கு என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளைன்னா பிறமொழி பேசுகிற மக்கள் இருப்பாங்க, பிற ரிலீஜியஸை சேர்ந்த மக்கள் இருப்பாங்க. அப்போ பற்பல மக்கள் வரும்போதும் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி பயன்படுத்தலாம், ஒரு ஆலயத்துக்கு வரும்போது அவங்கள எப்படி ஸ்தோத்திர பலி படிக்க வைக்கலாம், எப்படி ஒரு பாடல் பாட வைக்கலாம், எப்படி ஆண்டவருக்காக நம்ம அவங்கள மகிமைப்படுத்தலாம், அவங்கள பயன்படுத்தி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்பதை நம்ம யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் பெருகும். இல்லை ஒருவேளை நம்ம மட்டும் நம்ம ஊழியம் செய்துட்டு ஆண்டவருடைய காரியத்தை செய்துட்டு போலான்னு நம்ம நினைச்சோம் என்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் பெருகாது. அவருடைய ராஜ்யம் பெருக வேண்டும். ஹல்லேலூயா.
இங்கே அதனால தான் சாலமோன் என்ன பண்ணுறாருனா சுற்றி இருந்த ஜாதிகளை பயன்படுத்தி கொள்கிறார், அங்கே இருக்கிற அந்த ஜனங்களை வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரை இப்படிப்பட்ட கட்டுமான பணிக்கோ இல்லை அடிமைகளாக அவர் வந்து மாற்றவில்லை. ஏன்னா லேவியராகமம் 25:39 போடப்பட்டிருக்கும், உன்னுடைய சகோதரர்களில் நீ அடிமைகளாக நீ மாற்றக்கூடாது, அவர்களை வந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஹார்ட்டோடு நடத்த வேண்டும், இணங்கின இருதயத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்று வசனம் போடப்பட்டிருக்கும். அதனால் சாலமோன் என்ன பண்ணுறாருனா அந்த வேலை செய்ய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தவில்லை, ஆனால் அவர்களை என்ன பண்ணுறாருனா யுத்த மனுஷர்களாகவும் அவர்களுடைய சேவகர்களுடைய ஹெட் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்புகளை சாலமோன் வந்து அவர்களுக்கு நிர்ணயம் செய்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம 11வது வசனம் 12வது 13 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்கலாம். சாலமோன் வந்து தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். முதலாவது அவர் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார், அவருடைய அரண்மனையை கட்டினார், அடிஷ்னல் அச்சீவ்மெண்ட்ஸையும் அவர் செய்தார். தேவன் அவருக்கு கொடுத்த ஞானத்தை அவர் வல்லமையாய் அவர் பயன்படுத்தி எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி மனிதர்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றத பார்த்தார். இப்போ 3வது பார்த்தீங்கன்னா சாலமோன் வந்து ஃபேமிலி இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண போகிறாரு. அவருடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது, அதை கையால் செய்யவும் அவருக்கு தெரியும், அதை ஹேண்டில் பண்ணவும் அவருக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம், சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த ஸ்தலங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது என்று அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவி அந்த இடத்துல வாசம் பண்ண ஆகாது. காரணம் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா பார்வோனின் குமாரத்தி, எகிப்து தேசத்துடைய ராணி. அப்போது ஆண்டவர் வாசம் செய்கிற அந்த ஸ்தலத்தில் இந்த ராணி இருக்கக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு தனியாக ஒரு அரண்மனையை கட்டி அந்த இடத்துல சண்டை சச்சரவு இல்லாமல் எதுவும் வரக்கூடாதுன்னு பிளேஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல சாலமோனுடைய கீழ்ப்படிதலை பார்க்குறோம். இதை விட அவர் எப்படி பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலான்னா அந்நிய நுகத்தோடு அவர் சம்மந்தம் கலக்காமல் இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அந்நிய நுகத்தோடு நம்ம சம்மந்தம் கலக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கும் நம்ம அந்நியர்களோடு கூட நம்ம கலக்கும் போது என்ன ஆகுது, சாலமோனை கூட நம்ம வாசிக்கும் போது அவருடைய வரலாறுகளை நம்ம வாசிக்கும் போது அவருடைய இருதயம் வந்து பல ஸ்திரீகளை திருமணம் செய்ததின் நிமித்தம் வழுவி போனதாம். அநேக அந்நிய கோவில்களை வந்து கட்டி அந்த பலிபீடத்தை எல்லாம் கட்டி தொழுது கொள்ளும்படிக்கு சாலமோனுடைய இருதயம் தேவனை விட்டு பிரிந்து போனதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் வந்து நம்மோடு கூட பேசுகிறார். அப்போது நம்ம பரிசுத்தமாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட பிறகு நம்ம மீண்டுமாய் போய் அந்நியர்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது. ஒருவேளை அவங்கள நேசிக்கலாம், அவங்க கொடுப்பதை நம்ம வாங்கி கொள்ளலாம், நம்மளும் அவங்களுக்கு வெகுமதிகளை கொடுக்கலாம், பரிசுகளை கொடுக்கலாம். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்குள்ளே நம்ம போகக்கூடாது என்பதை கர்த்தர் வந்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பயுமே வந்து நம்மளுடைய சபையிலையும் நமக்கு நல்ல ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். எப்பயுமே திருமண உறவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிற சபை நம்மளுடைய GI 611 சபை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவியை 2 பேரையும் கூப்பிட்டு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுத்து அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கணும் என்பதை நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள் அநேக தடவை நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய நேரத்தை செலவு செய்து நமக்காக எவ்வளவோ அவங்க ஜெபித்து நம்மளுடைய குடும்பங்களை ஒன்றாக இணைத்து இருக்கிறாங்க. அப்போது நம்ம வந்து அந்த திருமண உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருவேளை நான் வந்து இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஷேர் பண்ண வந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய கணவரோடு கூட நான் சண்டை போட்டுக்கொண்டு நான் வந்திருந்தேன்னா நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிம்மதியாக நான் பேச முடியுமா? முடியாது. அப்போது ஃபேமிலியில் முதலாவது சமாதானம் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருந்தாதான் நம்ம அவருடைய பணியை நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். நம்மளுடைய பாஸ்டர் அடிக்கடிக்கு சொல்வார் இல்லையா, நீங்கள் என்ன தான் டெய்லி வந்தாலும் உங்களுக்கு 50 மார்க்கு தான். என்றைக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட் சேர்ந்து வந்து ஊழியம் செய்கிறாரோ அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கணும். அப்போ கணவன் மனைவி மத்தியில் அந்த ஒற்றுமை ஆவி காணப்பட வேண்டும். குடும்பத்துக்குள்ள சமாதான குறைவு காணப்படக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சமாதான குறைவு வருதுன்னா நம்ம அதை ப்ரே பண்ணி நம்ம பிரேக் பண்ணி ஆண்டவருடைய சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கணவன் மனைவியாக
உடன்படிக்கையாய் இணைந்து நம்ம ஊழியம் செய்யும் போது அது வல்லமையானதாய் அது மாறும். ஹல்லேலூயா. அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஆண்டவருடைய ஆலயத்தெல்லாம் கட்டி முடித்த பிறகு அந்த பலிபீடத்தில் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் நிர்ணயத்தின்படி அவர் பலிகளை செலுத்தினாராம். மோசே கட்டளையிட்டபடி அந்த ஸ்தலங்களில் அந்த கற்பனையின்படி ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்பிலும் வருஷத்தின் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகள் ஆகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளும் வாரங்களின் பண்டிகைகளும் கூடார பண்டிகையிலும் கர்த்தருடைய சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தினான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஏதோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை வரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டோம் போதும் என்று நம்ம அப்படி இருக்கிறோமா? இல்லை ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய கூடுகை எப்போல்லாம் நம்ம சபைகளில் நம்ம வைக்கிறாங்களோ அந்த நேரத்துலலாம் நம்ம அவைலபிலிட்டியாக இருக்கிறோமா? நம்மளுடைய சபையில் கூட நம்ம ஊழியம் செய்ய வருவதற்கு சில காரியங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. FASTன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த Fனா ஃபெய்த்ஃபுல்னஸ், நம்ம உண்மையாக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம மதர் சர்ச்லேயும் செக் பண்ணுவாங்க, நம்மளுடைய GIலையும் செக் பண்ணுவாங்க. அடுத்தது ஏ தான் முக்கியம். அவைலபிலிட்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் இருக்கணும். அதாவது நம்ம எப்பயுமே ஒரு ஊழியம் கொடுக்குறாங்கன்னா நம்ம அவைலபிளாக இருக்கணும். அவைலபிளாக இல்லைன்னா நம்ம எப்படி அந்த ஊழியத்தை செய்ய முடியும்? ஆஃப்லைனில் கண்டிப்பாக செய்ய முடியாது. எப்பயுமே அந்த ஊழியத்திற்கு தோள் கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். அடுத்தது ST, நம்ம சப்மிட் ஆகணும். அடுத்தது டீச்சபிலிட்டியாக நம்ம இருக்கணும். இந்த FASTயை எப்பயுமே அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது நம்மளும் ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பயுமே காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் இந்த வசனங்கள் கிடைக்கக்கூடாதபடிக்கு ஒரு பஞ்ச காலங்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாகவே எவ்வளவு முடியுமோ ஆண்டவருடைய வசனத்தை கற்று தேறினவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம சபை எப்பெல்லாம் கூடுகிறதோ, உபவாச நாள், 40 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், இல்லை கூடார பண்டிகை, எந்தெந்த சர்வீஸ் நடக்கிறதோ எல்லாவற்றிலும் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தையும் கொண்டு தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த இடத்துல தாவீதுடைய ஆர்கனைசேஷனையும் நம்ம பார்க்கிறோமே. தாவீது எல்லாவற்றையும் எப்படி அவர் ஒழுங்கு செய்திருந்தார் என்பதை நம்ம இங்கே பார்க்கும் போது, தாவீது ஏற்கனவே அவருடைய பிரமாணத்தின்படி ஆண்டவர் கட்டளையிட்டபடி அந்த ஆசாரியர்கள் அவர்களுடைய வகுப்பில் நின்று ஊழியம் செய்யும்படிக்கு, இப்போ ஆரோனுடைய வழினா அவங்க மாத்திரமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியும். அடுத்தது லேவியர்கள், மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவருடைய ஆலயத்தின் வெளிப்புறத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். அப்போ அந்தந்த கோத்திரத்தின்படி அந்தந்த வகுப்பின்படிக்கு தாவீது ஏற்கனவே அவர்களை பிரித்து ஆண்டவருடைய ஊழியம் செய்ய ஒரு ஆர்கனைசேஷன் உண்டாக்கி இருந்தார். அடுத்தது கேட் கீப்பர்ஸ், வாசல் காப்பவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்கு ஒரு கொயர் டீமையும் ஆண்டவர் தாவீது உண்டாக்கி இருந்தார். கர்த்தர் அவருக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். அதேவற்றை தன்னுடைய மகனாகிய சாலமோன் அவர் என்ன பண்ணுறாரு, அதை பின்பற்றும் போது ஆண்டவர் அவரை மிகுதியாய் அவர் ஆசிர்வதிக்கிறார். அப்போ இன்றைக்கும் நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கோம். மைய பொருள் என்ன? நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய பெற்றோர்கள், அவர்கள் என்ன தரிசனத்தின் பாதையில் போகிறாங்களோ அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் இந்த அதிகாரத்துடைய மைய பொருளே. த மெயின் தீமே அதுதான். நம்ம முன்னோடிகள் ஆகிய நம்மளுடைய ஊழியக்காரர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தேவனுடைய ராஜ்யம் தானாய் வளரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் சாலமோன் கட்டி முடித்த பிறகு ஆண்டவர் அவரை மிகுதியாய் ஆசிர்வதிக்கிறார். 15-16 நம்ம வாசித்து பார்க்கும்போது, சகல காரியத்தையும் பொக்கிஷங்களின் காரியத்தையும் குறித்து ராஜா ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையை விற்று அவர்கள் விலகாதிருந்தார்கள். இப்படியே கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் முதல் அதை முடிக்கும் மட்டும் சாலமோனுடைய வேலையெல்லாம் நடந்தேறினது என்று கர்த்தருடைய ஆலயம் கட்டி தீர்த்தது. அப்போ இந்த அதிகாரத்தில் ஆலயம் கட்டி தீர்த்தது, எல்லா பணிகளும் நிறைவேறினது. அந்தந்த வகுப்பின்படி யார் யார் ஊழியம் செய்ய வேண்டுமோ அந்தந்த ஆசாரியர்கள், லேவியர்கள், கேட் கீப்பர்ஸ் எல்லாருமே
ஆண்டவருடைய பணியை செய்ய வந்துவிட்டார்கள். 17-18 நாம் வாசிக்க கேட்போம். இதுதான் இரண்டாவது பகுதி. ஆண்டவர் எப்படி சாலமோனுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் மிகுதியாய் ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம பார்க்க. ஆண்டவருடைய வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கன பண்ணுவார் என்று. அப்போ சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றின பின்பு அவர் கைகளின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சாலமோன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அவர் ஏலாத்துக்கு போன பிறகு ஈராம் என்ன பண்றாருன்னா, அந்த கப்பல் வழியாக ஓபேத்தின் தங்கம், அதாவது 450 தாலந்து பொன்னை ஏற்றி கொண்டு, 450 தாலந்து என்று நம்மளுடைய இந்திய தேசத்தின் மதிப்பீட்டின்படி பார்த்தா அது வந்து பில்லியன் கூட, அதாவது மில்லியன் கூட கிடையாது, பில்லியன், கோடியை விட 100 மடங்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பில்லியன், அவ்வளோ மிகுதியாய் ஆண்டவர் வந்து அந்த பொன்னை, ஓபேரின் தங்கம், ஃபேமஸான தங்கம், பியூரிட்டியில் ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸான தங்கத்தை ஹீராம் வந்து சாலமோனுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருடைய பணியை செய்ய உற்சாகமாய் வரும்போது அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம அவருடைய ஆலயத்தை கட்ட வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளுடைய வீட்டை கட்ட மாட்டாரா? நிச்சயம் கட்டுவார். தாவீதின் கூடாரத்தை கட்டின தேவன் அவர் நம்முடைய வீட்டையும் அவர் கட்ட வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த நாளில் பார்த்தபடி நாம் தான் அந்த சாலமோன்களாய் நம்ம எழும்பி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்டும் போது அதில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் அவர் தருவார். அப்போ இந்த நாளில் கூட நம்ம அப்படியே நம்ம எழுந்து நின்று நம்ம தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நான் தான்ப்பா சாலமோன், என்னை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க. நான் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டும்படிக்கு நான் உங்கள் சமூகத்தில் நான் வருகிறேன். நான் கையிட்டு செய்கிற அப்பா ஊழியத்தில் நாங்கள் ஒரு பெருக்கத்தை காணணும். ஒரு மிகுதியான ஆத்துமாக்களை தாங்க. நீங்கள் எங்களுக்கு விட்டு சென்ற பிரதான கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு அப்பா நாங்கள் ஆண்டவரே புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்பா நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து உடைய ராஜ்யத்தின் பெருக்கத்தை பார்த்து நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த வேளையில நம்ம தாமே ஒப்பு கொடுத்து தெய்வ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போமா? என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திய. சொல்லவா? மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதி. சொல்லவும் கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். இது உங்கள் வேலையில் கூட தகப்பனே அப்பா, இந்த நாளில் இந்த அதிகாரத்தின் மூலமாக அநேக வார்த்தைகள் இங்கே கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது மடியலை மறையத்தை நீர் வேலைப்படியும் இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3 தரம் ஆசிரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகைகளும் கூடார பண்டிகைகளிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய பிரமாணத்தின்படியே ஆசாரியர்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளையின்படியே துதித்து சேவித்து ஆசாரியருக்கு முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைகளையும் வாசல் காப்பவர்கள் ஒவ்வொரு வாசலில் காவல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளை கொட்டு திரிந்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிறோம், சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது என்னென்னலாம் சொல்லி கொடுத்தார, மோசையோட கட்டளைகளை எப்படி நாம் கை கொள்ள வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படி தேவனை நம்ம ஆராதனை செய்ய வேண்டும், எந்தெந்த பண்டிகை எப்படிலாம் கொண்டாட வேண்டும், என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே என்ன பண்ணுறாரு சாலமோன் கை கொண்டு அதை பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு சொல்லி இதை நீங்களும் எப்படி கை கொள்ளுங்க, கட்டளையை எடுத்து நீங்களும் செய்யுங்க, ஊழியத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்கன்னு சொல்லி அவர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்குறாரு. இந்த நாள்லையும் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமாக நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா? அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊழியக்காருக்கும் ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. என்ன தரிசனம், என்ன வாக்குத்தத்தம் நம்ம பார்த்தோன்னா சங்கீதம் 2:8 படி பார்த்தீங்கன்னா, என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளும் சுதந்திரம் பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை என்ன பண்ணுறாரு, அவர் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு அவங்களும் ஊழியத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, அவங்க எதை பின்பற்றி கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சபைக்கு மேலே இருக்கிற தாய் சபையை எப்படிலாம் ஆண்டவரோட ஊழியத்தை உண்மையாக உத்தமாக செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுறாரு, நம்ம ஊழியக்காரரும் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறாரு. அதே போல் நாமும் எப்படி இருக்கணும்னா, நமக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனம், ஊழியக்காரர் கொடுத்த அந்த தரிசனத்தை ஒவ்வொருவரும் எடுத்து செல்கிறவர்கள் நாமளும் இருக்க வேண்டும் என்று இந்த நாளில் நம்மளுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ணும்படியாக இன்று நாமையும் அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுக்கலாம். முடிந்தவர்கள் நம் முன்பாக கடந்து வரலாம். இதை எதை குறிக்கிறது என்றால், நான் என்னோட ஊழியக்காரருக்கு தோள் கொடுப்பேன் என்பதை குறிக்கிறது. ஆண்கள் வலது பக்கத்திலும் பெண்கள் இடது பக்கத்திலும் நாம் நின்று ஆண்டவரை முழு இருதயத்தோடு கண்டிப்பாக ஊழியத்துக்கு நான் முன்பாக நான் கடந்து வருவேன்ப்பா, எங்கள் ஊழியக்காருக்கு நான் தோள் கொடுப்பேன்ப்பா என்று சொல்லி இந்த வேலையில் நம்ம அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? வெறும் கோலும் தடியும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் தடியும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. அப்பா, கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் என சொல்லமா, ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு அமேன், ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும்
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில் கூட தகப்பனே, அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்கள் ஊழியக்கார அம்மாவோ இதோ கர்த்தாவே எங்கள் தாய் சபையை எப்படி க்ளோஸாக ஃபாலோ பண்ணி அப்பா அந்த தரிசனத்தை அவங்க ரிசீவ் பண்ணார்களோ, அதே போல் இந்த வேலையிலும் தகப்பனே எங்களுக்கும் நீரப்பா எங்கள் ஊழியக்கார் கொடுத்த அந்த தரிசனத்தை எடுத்து செல்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லக்கூடிய அந்த வழி வாசலை நீங்கள் இந்த நாளில் திறந்து கொடுங்கப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம்ப்பா. தாவீது அப்பா, இதோ சாலமோன் தாவீதுக்கு என்னென்னலாம் அப்பா இதோ தகப்பனே சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே சாலமோன் பின்பற்றி நடந்தது போல இந்த வேலையிலும் இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா இதோ தகப்பனே உங்களோட கட்டளைகளையும் அப்பா பிரமாணங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் கை கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய அந்த கிருபையை நீங்க தாங்கப்பா எங்கள் தேவாதி தேவனே. அப்பா இதோ தகப்பனே எங்கள் சபைகள் அநேக ஊழியங்கள் பெருகி கொண்டே இருக்குப்பா. அப்பா எங்கள் ஊழியக்காருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த வழி வாசல்களை திறந்து கொடுங்கப்பா. அநேக பிள்ளைகளை இந்த நாளில் நீங்கள் எழுப்பி தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. சாலமோனுக்கு எழும்புவோம், தேவாலயத்தை கட்டுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தரிசனத்துக்கு நாம் உழைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.